ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பாக இருக்க போது இது. முடிஞ்ச அளவு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. 3 இட்லி ப்ளஸ் ஒரு காஃபி எவ்வளோ தெரியுமா? பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும்தான் டிவியா? ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளோட அடுத்த இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போகிறோன்னா ஆஃப்ரிக்கா. எல்லாரோட ஃபேவரட் பிளேஸான மசை மரம். கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த இடத்த நானும் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி நடக்க போகுது. பயங்கரமாக வெயிட் வந்து சரியாக எடுத்திருக்கேன். ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பாக இருக்க போகுது இது. அதனால் செம்ம வெயிட்டு ஃபுல்லாகவே. இதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ், லைக் எப்படி விசா கிடையாது, இதுக்கு இடிஏ இருக்குது, அப்புறம் எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் இருக்குது. இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். உண்மையிலே பேக் பயங்கர வெயிட்டாக இருக்குது. நான் வந்து டென்ட்டெல்லாம் வேறு எடுத்திருக்கேன், தெரியுதா? அங்கே வந்து மசை மரம் காட்டுக்குள்ள வந்து டென்ட்டு போட்டு தங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே வந்து சொன்னால் பயந்துருவீங்க, அங்கெல்லாம் தங்குறதுக்கு எவ்வளோ ரேட்டுன்ட்டு. அதனால் டென்ட்டு வாங்கிட்டேன் 2500 ரூபாய்க்கு. ஃபைனலி இமிக்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. இமிக்ரேஷன் வந்து நானும் பயங்கரமாக பெருசாக ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுவானுங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக போன இந்தோனேஷியா ட்ரிப்பை விட இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்ரிக்கானா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ பெரிய பேகு இதெல்லாம் கொண்டு வந்தேன். நான் ஆக்சுவலாக டேப்லெட்லாம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு, அதனால் டேப்லெட்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கேட்கல. அதே மாதிரி இந்த கண்ட்ரிக்கு முன்னே நீங்கள் எல்லோ ஃபீவர் அப்ளை பண்ணணும். எல்லோ ஃபீவர் இல்லைனா விட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே எதுவும் கண்டுக்கல. ஆனால் ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக இந்தியாவில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் எடுத்துக்கணும். போட்டு அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க, அதை வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஓகே, நமக்கு வந்து 9:25க்கு ஃப்ளைட்டு. 7 கேட் நம்பர் 7ல் இருக்கேன். யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. எத்தியோப்பியன் ஏர்லைன் ஆஃப்ரிக்காவோட பிக்கஸ்ட் ஏர்லைன், நம்பர் 1 ஏர்லைன். கைஸ், காலையில் சாப்பிடலான்னு வந்தால் அந்த கடையில் தான் ஒரு கிச்சடி 300 ரூபா, தோசை 300 ரூபான்ட்டு. இந்த கடைக்கு வந்தால் இதோட ரேட்டை சொல்லணும், ஏன் வாயை பிளந்துருவீங்க. 3 இட்லி ப்ளஸ் ஒரு காஃபி எவ்வளோ தெரியுமா? மேலே போட்டிருக்காங்க பாருங்க, 510 ரூபா. 30 இட்லி 600 ரூபா, கோகனட் இட்லி 600 ரூபா. டேய், 600 ரூபாய்க்கு ஒரு நல்ல மீல்ஸே சாப்பிட்லாமேடா வெளியே. 510 ரூபாயா ஃபஸ்ட்டுலாம். ஆனால் உண்மையிலே சாப்பிட்டு வந்துருக்கேன் காலையில் வெளியவே. நான் 6 மணிக்கு வந்தனால சாப்பிட முடியல. உள்ளே வந்து பார்த்தா 500 ரூபா 600 ரூபான்னு போட்டு வச்சுருக்கான் இட்லியை. ஏண்டா அநியாயத்துக்கு அதுக்கு 3 இட்லி 600 ரூபாய்க்கு வைக்கிறீங்களேடா ஃபஸ்ட்டு. ஆனால் இவ்வளோலாம் இது இருக்குது. நான் போன டைம் வந்தேன், அப்போ பார்க்கல இட்லி தோசைலாம். ஏன்னா அப்போ நைட்டில் வந்தனால தெரியல. இப்போ காலையில் தான் தெரியுது 3 இட்லி 600 ரூபாயா. போங்கடா டே. நானும் ஒரு 200 ரூபா அட்லீஸ்ட் இருக்கும், டீசெண்டாக தான் இருக்கும். ஒரு 4 இட்லி 200 ரூபாய் நினச்சா 600 ரூபா போட்டு வச்சுருக்கானுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. வந்தீங்கன்னா வெளியே சாப்பிட்டு வந்துருங்க, புளிசோறு கட்டிட்டு வந்துருங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா 700 ரூபா கொடுத்தா தான், அதுவும் வயிறுலாம் ஃபுல் ஆகாது, ஓரளவு சாப்பிட்ட மாதிரி. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் போர்டிங் ஆக போகுது. 10 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஆனால் இப்போயே போர்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக எத்தியோப்பியாவில் தங்குறதுக்காக நம்மளுக்கு ஹோட்டல் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாலியாக ஒரு நாள் எத்தியோப்பியாவில் இருக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா போகிறனால டேரெக்டாக கென்யா போகாமல் எத்தியோப்பியா வழியாக தான் போகணும். அதனால் எத்தியோப்பியாவில் ஒரு டே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கென்யா போகணும். கூட்டம் அவ்வளோவா கிடையாது, கம்மியாக தான் வந்திருக்காங்க. ரொம்ப கூட்டம் கம்மி. ஆனால் நம்பர் 1 ஏர்லைனுங்க எத்தியோப்பியாவில். ஸோ ஏர்பஸ் மாதிரி பெருசாக இருக்கும் போயிங். நம்ம போகிற ஏர்லைன் பாருங்க, இங்கே தான் இருக்குது. செமையாக இருக்கா, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? லெவல் ஏர்பஸ் மாதிரி பயங்கரமாக இருக்குது. ப்ரோ, இவர் வந்து டன்சானியாவுக்கு வந்து வேலைக்கு போகிறாரு. நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இவர் ஆக்சுவலாக எத்தியோப்பியா வரையும் என் கூட வருவார். ப்ரோ, செம்ம ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? உண்மையிலே உங்களை பார்த்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் பெரிய யூடியூப்ல இல்லை, ஓரளவு ஓகே, பரவாயில்ல. ஆஃப்ரிக்காவுக்கு போகிறோம். ஆஃப்ரிக்காவுக்கு உள்ள போகிறதுக்கான ஃப்ளைட்டில் கால் எடுத்து வைக்க போகிறேன். ஆஃப்ரிக்கன் ஏர்லைன் செம்மையாக இருக்க போது. என்னடா ஏர் போயிங் தாங்க சின்னதாக இருக்குது ஃப்ளைட்டு.
ஏமாற்றிட்டாங்களா ப்ரோ? இதுதான் பிஸ்னஸ் கிளாஸ்க்கும் நார்மல் கிளாஸ்க்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. கொஞ்சம் தான் இதில் காலுக்கு இடம் இவ்வளோ இருக்கும், அதில் இடம் வைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் 3 சீட்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டானுங்களே. பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. எத்தியோப்பியன் ஏர்லைனில் பிஸ்னஸ் கிளாஸ்க்கும் நார்மலுக்கும் நல்லாவே இடம் இருக்குது. ஆனால் என்ன போயின்னு சொல்லி ஏமாற்றி நார்மல் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறானுங்க. ஏமாற்றிட்டாங்க கடைசியில். இதோட அது பெரிய ஏர்லைன்னு சொல்லி புக் பண்ண வச்சுட்டு இப்படி ஏமாற்றிட்டீங்களே முருகேசா. கூட்டம் அவ்வளோவா எனக்கு வந்து ஃப்ளைட் ஃபுல் கிடையாது. இது வேற எங்கேருந்தோ வந்திருக்கு, கனெக்டிங் ஃப்ளைட். இங்கே நிறைய பேர் இந்த ஃப்ளைட்டில் ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க ஆஃப்ரிக்கன்ஸ். ஸோ இது வேற எங்கேருந்தோ வந்திருக்கு, அப்படியே நம்ம ஏற்றிக்கிட்டாங்க. கூட்டம் கம்மியாக இருக்கனால போயிங்கை தூக்கிட்டு நார்மல் ஃப்ளைட்டு போட்டானுங்க. எப்படின்னா இந்த ஃப்ளைட் வந்து ஆக்சுவலி 6 hours ட்ராவல் பண்ண போகுது. 6 மணி நேரம் இங்கேருந்து எத்தியோப்பியா போயிட்டு எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி நைரோபி போகிறேன். ஸோ எத்தியோப்பியாவில் நான் நாளைக்கு ஈவினிங் தான் எனக்கு ஃப்ளைட். அது வரையும் எனக்கு அங்கேயே தான் இருக்க போகிறேன். அங்கே எனக்கு வந்து ஹோட்டல் ஒரு வவுச்சர் கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுக்கல, கேட்டேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஏர்லைனோட இது இருக்குது, நம்மளுக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கனெக்டிங் ஃப்ளைட் இருந்தால் அவங்க வந்து நமக்கு வந்து இது தரணும், வவுச்சர் தரணும். அது கேட்டனால சார் உங்களுக்கு அங்கே தருவாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போது 6 மணி நேரம் இங்கிருந்து நான் பறந்து எத்தியோப்பியா போக போகிறோம். ஆஃப்ரிக்காவில், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஆக்சுவலாக இது சவுத் ஆஃப்ரிக்கா கிடையாது, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் ப்ளஸ் ஒரு ராவாக ரியலாக இருக்கும் போது எல்லாருக்குமே ஆஃப்ரிக்கா எப்படி லைக் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. நிறைய பேருக்கு நான் பிடிக்கும். எல்லாருமே வந்து பிளாக் பீப்புள்ஸ் ஒரு டர்ட்டி அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே நல்லாயிருக்கும் அந்த இடம். நான் ரொம்ப நேரம் ஆசைப்பட்ட இடம். கண்டிப்பாக அங்கே போயிட்டு பிடிச்ச மாதிரி நான் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக காட்டுறேன். முடிஞ்சளவு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் அங்கே போக முடியலனா கூட இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களால் என் கூட ட்ராவல் பண்ணி நீங்களும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அப்போ நான் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஃப்ரிக்கா ட்ரிப் நல்லா பயங்கரமாக வேறு லெவலாக பண்ணுறேன். பாருங்க, ஆக்சுவலாக போயிங்னா பெரிய ஏர்லைன் வந்து அந்த ஏர்பஸ் மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இங்கே ஸ்க்ரீன் வரும். இங்கேயே நம்ம டிவி மாதிரி பார்த்துக்கலாம் 6 hours ட்ராவல் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஆள் கம்மியாக இருக்குன்ட்டு குட்டி பிளேனை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு உட்கார வச்சுட்டு டிவியை மேலே தொங்க போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் டிவி மேலே மட்டும் இல்லை. இதில் எப்படி பார்த்தாலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க, 200 பேர் தான் இருப்பாங்க. அதனால தான் ஃப்ளைட்டையே மாற்றிட்டானுங்க வேறு வழி இல்லாமல். ஏன்னா அது பெரிய ஏர்லைன், அது நிறையா சீட் இருக்கும். ஸோ இது கம்மியாக இருக்கனால சின்ன பிளேனை கொண்டு வந்துட்டானுங்க. அதனால தான் அந்த டிவிலாம் மேலே இருக்குது, இல்லாட்டி இங்கே இருக்கும் டிவி. அந்த ஏர்பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே டிவி இருக்கும், மேலே கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம போயிட்டுருக்கிறது எல்லாமே இதுலேயே தெரியும். இல்லாட்டி மூவி கூட போட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா லாங் ட்ராவலில். அதனால் ஓகே, நம்ம நேரம் நம்ம ஒன்று புக் பண்ணால் அது ஒன்று நடக்குது. நம்ம ஒரு டைம் படி இன்னும் ஒரு 5 minutes ஃப்ளைட் மூவ் ஆகிடும் இங்கேருந்து. உங்களுக்கு நான் வந்து இந்த ஃப்ளைட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகுது டேக் ஆஃப் ஆகும்போதுன்றதை காட்டுறேன். இது வந்து ஆன்லைனில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுற ஒரு லிங்க்கில் போய் போட்டேன். இது உண்மையான பொய்யா நீங்கள் ஓரளவு கரெக்டாக தான் காட்டும். பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்ட்டு. இப்போதைக்கு நின்றுருக்கு, கரெக்டாக ரன்வேல நின்றுருக்கு. வெளியே கிளியரன்ஸ் கொடுத்துட்டோம்னா மூவ் ஆன். மேலே ஏறிச்சு 92 தான். கரெக்டாக தான் கட்டுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நெட்டு கட்டாயிரும், வராது நமக்கு. சென்னை, பை பை சென்னை, see you after 2 weeks. இதுக்கப்புறம் நமக்கு வந்து இது ஒழுங்காக ஒர்க் ஆகாது, ஏன்னா நெட்டு கட்டாயிரும். இதுக்கப்புறம் சிக்னல் வராது. ஸோ அவ்வளோதான், 200 போகும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ வந்து 6 hours இருக்குது. ஒரு குட்டி ஸ்லீப் தூங்கிட்டு
எத்தியோப்பியாவில் பார்ப்போம். ஃபுட்டு வரும்னு நினைக்கிறேன். மீல்ஸ் இருக்குது, இந்த டிக்கெட்டில் புக் பண்ணிங்கன்னா மீல்ஸும் இதோட சேர்ந்துருக்கு. ஸோ ஃப்ளைட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் பாருங்க, சாப்பிட்டு பார்த்தேன். என்ன டேஸ்ட்னே என்னால் சொல்ல தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. காரமாகவும் இல்லை, ஸ்வீட்டாகவும் இல்லை. ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்குது. சுடு தண்ணி கிடைக்குமான்னு தெரியல. என்ன டேஸ்ட்னே தெரியலடா சத்தியமாக. இது மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. 5 ரூபா இருக்கும் நம்ம ஊர் பாக்கெட்டு. 5 ரூபா 10 ரூபா இருக்கும். அந்த எத்தியோப்பியன் ஸ்நாக்ஸ், இது ஆஃப்ரிக்கன் ஸ்நாக்ஸ், ஆஃப்ரிக்கா லாங்குவேஜில் இருக்குது. இந்த ப்ரைஸ்லாம் எப்படின்னு தெரியல. அவங்க ஊர் ரேட்டு தான் இருக்கும். சரியான வெயில், லவ் சைடு. நான் அப்படியே வந்து சாத்திட்டு போனார், அப்படியே படுத்துட்டேன். பயங்கரமான வெயில் அடிக்கலடா. 6 மணி நேரம் எப்படியே உட்காந்து தான் இருக்கும். ஹாட் வாட்டர் சோறு சுடுதி நிற்கிறா. சுடுதி தர மாட்டாங்க போல. எக்ஸ்கியூஸ் மீ, ஹாட் வாட்டர் வருங்களா? ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர். சாப்பிட்டு ஒரு மாதிரி பொருள் மாதிரி போயிடுச்சு. ஏர்லைனில் வந்து ஆக்சுவலாக பியர்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் கேட்கலாம். நான் வந்து காசு கேட்பாங்க நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி ஃப்ரீ தான். நான் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் நான் வாங்கலை. பக்கம் பின்னாடி அடிக்கிற பசங்களாம் பீர் வாங்கி அடிச்சிட்டு இருக்காரு. நான் சுடு தண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு லைட்டாக ஃபீவர் இருக்கா, அதனால் ஹாட் வாட்டர் வாங்கி குடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சரக்கு அடிக்கலாம். இந்த ஏர்லைனில் இன்டர்நேஷ்னலில் நிறைய ஏர்லைனில் ஃப்ரீயாகவே தராங்க. இவ்வளோ மேலே எப்போ இவ்வளோ ஹாட்டாக வச்சுருக்கீங்க? குடிக்கவே முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சாப்பாடு வேறு என்ன விட்டுருவேன். வெஜ்ஜா நான்வெஜ் வேணும்னு கேட்டாங்க. வெஜ்ஜு கேட்டேன், நான்வெஜ் நினச்சிட்டேன். ஓகே, வெஜ் வந்து மிக்ஸ் இருந்தாங்க. நான்வெஜ் வந்து என்னன்னே தெரியல. ஏதோ சொன்னால் என்னன்னே தெரியல. இது அப்புறம் 2 ப்ரெட்டு, இந்த ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் சாப்பிடுவது. அவ்வளோ பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது. சொன்னாங்க என்னன்னு தெரியல. நான் ஹாட் வாட்டர் கேட்ட அந்த அக்கா ஜூஸை கொடுத்துட்டு போயிடுச்சு. இது வரை இவ்வளோ கூலிங்காக இருக்குது, களி பிடிச்சிக்கும். வந்து ஆஃப்ரிக்காவை ரீச் ஆகியாச்சு. ஆஃப்ரிக்கா அப்படி பயங்கரமாக இருக்கா அந்த பார்டரு. மேப்பில் பார்ப்போம்ல, இந்தியா இந்த கேரளாவிலேருந்து அப்படி இந்த பக்கம் தான் மேப். இதுதான் இது. ஆக்சுவலாக இந்த பக்கம் துபாய் எல்லாம் இந்த பக்கம் இருக்கும். நம்மனா இந்த கீழே வந்திருக்கும் எத்தியோப்பியா பக்கம். இங்கெல்லாம் யாரும் போய் பண்ணல. ஃபுல்லாகவே இது பீச் தான். ஆனால் லைக் எம்டியாக இருக்குது. இங்கெல்லாம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அலோவ் இல்லை, வரவே முடியாது. அவ்வளோ பாலைவனம் மாதிரி இருக்குது. தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல. ஆஃப்ரிக்கா வந்தாச்சு. நான் அப்படியே நீட்டு படுத்துட்டேன். இது ஃபுல் சீட்டில் நான் மட்டும் தான் இருந்தேன்னா. ஸோ செம்ம தூக்கம். நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் பட்டுச்சு. எந்திரிச்சு பார்த்தா ஆஃப்ரிக்கா மேலே இருக்குது ஃப்ளைட். எத்தியோப்பியாவில் ஒரு வால்கனோ வந்து பிளாஸ்ட் ஆகி புகை பயங்கரமாக புகை மூட்டமாகி டெல்லியெல்லாம் வெறும் இதாகிடுச்சின்னு சொன்னாங்களே, அது இங்கே தான். தெரியுதா? அந்த வால்கனோ தான் இது. ஃபுல்லாக நிறைய எங்கள் வால்கனோ இருக்குது. ஃபுல்லாக பாரு, மவுண்டன் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் எத்தியோப்பியா வந்தாச்சு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. இங்கே இடித்ததுனால இந்தியாவுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அந்த ஒரு ஃபியூ டேஸு இது ஃபுல்லாக பாருங்கள், வெறும் மவுண்டனாக தான் இருக்குது. எங்கெங்கே வால்கனோ இருக்குன்னு தெரியல, ஆனால் அது 2 நல்லா தெரிஞ்சுது. இது ஃபுல்லாக ஒரு ஆஃப்ரிக்கா எப்படி தெரியுமா இருக்குது? மரம்லாம் எதுவுமே கிடையாது இங்கே. இந்த பக்கம் ஃபுல்லாக மவுண்டனு. எப்படி பார்த்தீங்கன்னா என் வீடெல்லாம் வந்து அப்படியே மின்னுது.
மேலே வந்து இந்த மெட்டல் ஷீட் போட்டிருப்பாங்க போல் அப்படியே மின்னுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு லைட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. வீடியோவில் ஒழுங்காக தெரியல, ஆனால் நேரில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரியுது. ஓகே, டைம் டு லேண்ட். 6 மணி நேரம் கழித்து ஒரு கண்ட்ரியில் இறங்க போகிறோம். நம்பருக்கு 3 மணிக்கு ஃப்ளைட்டு. தலைமையிலேயே பேக் வச்சுட்டு போகிறாரு, சீக்கிரமாக போகணுன்ட்டு. ஏன்னா இப்போ டைம் வந்து நம்ம ஊர் டைம் 4:30 ஆயிடுச்சு, இங்கே டைம் வந்து 2 மணி. 3 மணிக்கு ஃப்ளைட்டுன்றதுனால சீக்கிரமாக போங்கன்னு சொன்னேன். அவர் அது தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. அவர் சீக்கிரமாக போயிட்டுருக்காரு, தலைமையில் பேக்கை வச்சுட்டு போவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஃப்ளைட்டே காலி ஆயிடுச்சு. நான் தான் லாஸ்ட் பேசஞ்சராக போக போகிறேன்னு நினச்சேன், ஆனால் நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க. அடிஸ் அபாமா ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். இந்த பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும்தான் டிவியா? இருந்தாச்சு. எத்தியோப்பியா, ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட்டு கண்ட்ரி எத்தியோப்பியாவில் இறங்கியாச்சு. அடிஸ் அபாபான்ற ஏர்போர்ட்டில் இருக்கேன். இங்கேருந்து நாளைக்கு ஈவினிங் தான் நமக்கு ஃப்ளைட். அதுவரை இந்த ஊரை சுற்றி காட்டுறேன். வெளியே விட்டாங்கன்னா விடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து நிறைய கனெக்டிங் ஃப்ளைட் தான் வராங்க. லைக் டன்சானியா, அப்புறம் யூஎஸ் போகிறவங்களும் கொஞ்சம் பேர், நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க.